பவானி சாகர் அணை மறைந்த வரலாறு. இந்த பவானி சாகர் அணைக்கு அடியில ஒரு பழமையான ஊரே மூழ்கி கிடக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வணக்கங்க. இப்போ நாம நிக்கிறது தமிழ்நாட்டோட பெருமையான பவானி சாகர் அணைங்க. இன்னைக்கு இது லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு உயிர் தண்ணி கொடுக்குது. ஆனா இந்த தண்ணிக்கடியில் ஒரு மறைந்த வரலாறும் இருக்கு. தொல்லியல் ஆய்வுல கிடைச்ச கல்வெட்டுகள் சொல்றது படி இந்த பகுதியில துறவலூர்னு ஒரு பழமையான ஊரும் பெருமாள் கோவிலும் சிவன் கோவிலும் இருந்திருக்குங்க. கொங்கு நாடு, கேரளா, கர்நாடகாவை இணைச்ச பெருவழி வணிகப் பாதையும் இந்த இடம் வழியாத்தான் போயிருக்குன்னு வரலாற்றுச் சான்றுகள் சொல்லுதுங்க. 1948ல சுதந்திர இந்தியாவோட முதல் பெரிய பாசன திட்டங்கள்ல ஒன்னான கீழ்பவானி திட்டம் ஆரம்பிச்சாங்க. சுமார் 6 கிராமங்கள்ல இருந்த குடும்பங்கள குடியமர்த்தி 1955ல இந்த அணைய கட்டி முடிச்சாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மண் அணைகள்ல ஒன்னான இந்த பவானி சாகர் அணை 2 லட்சத்துக்கும் மேல ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா சில கடுமையான வறட்சி வருஷங்கள்ல அணையோட நீர்மட்டம் ரொம்ப குறையும் போது தண்ணிக்குள்ள இருந்த பழமையான கோவில், கிணறுகள், வீட்டு அடித்தளங்கள் போன்ற வரலாற்றுச் சுவடுகள் மீண்டும் வெளியே தெரியுங்க. அதனால பவானி சாகர் அணை வெறும் அணை இல்லீங்க. தமிழ்மிழர்களோட பல நூற்றாண்டு வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் தன்னோட உள்ள பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு வரலாற்று பொக்கிஷங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல சுவாரஸ்யமான வரலாறுகளுக்கு நம்ம பக்கத்தை